சார் மணி அப்படின்னு ஒரு பர்சன் கேட்டிருக்காரு. சார் எனக்கு 3 மாசமா வந்து லெஃப்ட் சைடோட விதைப்பை வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ரைட் சைடு பெருசா இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது டாக்டர்கள் உங்களுக்கு செக் பண்ணணும். ஏன்னா, நீங்க சின்னதா இருக்கு, பெருசா இருக்குன்றது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம். விந்து பைகள பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்டர்டா இந்த 15லேருந்து 25 சைஸ் இருக்கணும். 15லேருந்து 25 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். இத விட பெருசாச்சுன்னா, அது விந்து பை பெருசாகுதுன்னு அர்த்தம் இல்ல. நீர் கோர்க்கும். கொசுக்கடினால நீர் கோர்க்கலாம். டிபி நோய், பல நோய்கள் வந்து விந்து பையில நீர் கோர்க்கலாம். ஹைட்ரோசில். குடல் இறங்கலாம். வயித்துல இருக்க குடல் விந்து அந்த குழாய் வரக்கூடிய பாதை வழியா இறங்கி விரைப்பைகள் பெருசாகலாம். வேற சில நோய்கள் அடிபட்டு ரத்தம் தேங்கலாம். இப்படி நிறைய நோய்கள் இருக்கு. டாக்டர்கள் செக் பண்ணணும். தேவைப்பட்டா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அப்பதான் உள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியும். கிருமி தொற்றுகள், இன்ஃபெக்ஷன், அடிபடுறது பல காரணங்களுக்கு. அதனால தான் நீங்கள் கிரிக்கெட்லாம் ஆண்கள் விளையாடும் போது கண்டிப்பாக கார்டு அணிஞ்சு விளையாடணும். கார்க் பால் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கார்டு போட்டுக்கிட்டு விளையாடுங்க. ஏன்னா அடிபட்டதுன்னா வீக்கம் வரும், சர்ஜரி வரைக்கும் கூட போகலாம். சில நேரங்களில் விந்து பைகள் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அது திருகப்பட்டு டெஸ்டஸ் டார்ஷன் அப்படின்ற ஒரு எமர்ஜென்சிக்குள்ளே வரும். அதை நீங்கள் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் சரி பண்ணிடணும். ஒரு சர்ஜன்ட்ட போய் அதை மறுபடியும் திருப்பி விட்டணும். நீங்கள் ரொம்ப லேட்டாக போனீங்கன்னா அது விந்து பைகளுக்கு ரத்தம் போகாமல் அது உயிரிழந்து போயிடும். அதை காப்பாற்ற முடியாது, ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டியது. அதனால் விந்து பைகள் வீங்கிறது, பெருசாக இருக்கிறது, இது எல்லாமே நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொசுக்கடி இல்லை வேறு காரணங்களால் வீங்கியிருந்தால் சில நேரங்களில் மாத்திரைகளில் சரியாயிடும். ரொம்ப ஆரம்பத்தில் போனீங்கன்னா, நாட்கள் 1 மாதம் கழித்து போனீங்கன்னா அந்த மருந்துகளில் சரியாகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்போது ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது. அதனால் பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. எளிமையான சில மருந்துகளாலவே இதை சரி பண்ண முடியும். சார் சுதா அப்படின்னு ஒரு மேடம் கேட்டிருக்காங்க சார். சார் என்னோட ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் செக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காரு. இது தப்பா ரைட்டான்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆபாச படங்கள் பார்ப்பதுன்றது இன்றைக்கு உலகளாவிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. சில நாடுகள் அதை தடை பண்ணியிருக்காங்க. அந்த நாடுகளை தவிர கிட்டத்தட்ட எல்லாரும் அமெரிக்கால எல்லாம் இது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம்தான். இந்தியாலையும் இப்போ அப்படிதான் இருக்கு. ஆபாச படங்களை பார்த்துட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்பயோ ஒரு நாளைக்கு ஒரு முறை பார்க்குறாரு, வேலைக்கு போகிறாரு, உங்களோட தாம்பத்திய உறவு வச்சுக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் அது தவறுன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவர் வேலைக்கு போகாமல் இருக்கிறாரு, அபாச படங்களை பார்த்துட்டு சுயன்பம் பண்ணுறாரு, உங்களோட உறவு வச்சுக்கிறது இல்லை, அவர் இயல்பான வாழ்க்கையில் பாதிப்பு, அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு போகணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து போர்னோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், பிஐஇடி அப்படின்றது ஒரு மெடிக்கல் டேர்ம். பொனோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஆபாச படங்களை தொடர்ந்து பார்க்கறதுனால விரைப்புத்தன்மை குறையலாம். அது வந்தாலும் ஆபாச படங்களை குறைச்சிட்டு அல்லது நிறுத்திட்டு ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கணும். ஸோ ஆபாச படங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா, அது ஒரு பெண்களையோ மனிதர்களை வந்து ஒரு மனித நேயத்தோட உறவுகளை பார்க்காம, பெண்களை வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக பார்க்கறது, ஆப்ஜெக்ட்ஸாக பார்க்கறது, செக்ஸுக்கான ஆப்ஜெக்டாக பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு அது கொண்டு வருது. அது வந்து ஒரு தவறான போக்குன்றதான் நம்ம சொல்கிறோம். முன்னாலெல்லாம் ஆபாச படங்களை பார்க்குறது அல்லது ஒரு செக்ஸ் மற்றவங்க பண்ணுறதை பார்க்குறது பீப்பிங் டாம், ஒரு செக்ஷுவல் டீவியேஷன்னே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அது பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்ற லெவலில் எல்லாரும் பார்க்குறாங்க. அதை நோயின்னு கூட இப்போ சொல்ல முடியறதில்ல. ஒரு செக்ஸ் பிறழ்வுன்னு சொல்ல முடியல. கிட்டத்தட்ட எல்லோருடைய வாழ்க்கையில அது ஒரு பகுதி ஆயிடுச்சு. ஒரு லிமிட்டடாக அவர் இப்போ இயல்பான வாழ்க்கை பாதிக்காத வரைக்கும் அவர் பார்க்குறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இயல்பான வாழ்க்கை பாதிக்குதுன்னா கண்டிப்பாக அதை தடுக்கணும், தவிர்க்கணும். பார்ட்னருக்கு அதில் ஆர்வம் இல்லை, அது மேலே கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆபாச படங்களை பார்க்குறத அவர் கண்டிப்பாக பார்ட்னருக்காவது குறைத்து கொள்ள வேண்டும். சார் செல்வி அப்படின்னு ஒரு மேடம் கேட்டிருக்காங்க சார். உடல் உறவின் போது அதிக திரவம் வருகிறது. ஆரம்பத்திலேயே ஒரு 3 முறையாவது துடைக்க வேண்டியது தருணம் வருது சார். இதை நிறுத்த வழி இருக்கான்னு கேட்குறாங்க. உடலுறவின் போது சில பெண்களுக்கு ஃபீமேல் எஜாக்குலேஷன்னே சொல்லுவோம். நிறைய வரலாம், 1/2 லிட்டர் வரைக்கும் வரலாம். ஆரம்ப கட்டத்தில் இது குழப்பமாக இருந்தது. இது ஒருவேளை அவங்க சிறுநீர் போகிறாங்களா இல்லை உள்ளேருந்து திரவம் வருதானே குழப்பமாகிற அளவுக்கு ஃபீமேல் எஜாக்குலேஷன் அல்லது இந்த உயவு பொருள் ரொம்பவும் வரலாம் சில பெண்களுக்கு. இது ரொம்ப ரேர். 1% விட கம்மியான பெண்களுக்கு இது வரும். இதை நிறுத்த முடியாது. இதுக்கான மருந்துகள் எல்லாம் கிடையாது. நீங்கள் செய்கிற மாதிரியே அது கொஞ்சம் எக்ஸஸ் ஃப்ளூயிட் வரும்போது செக்ஸ் அந்த உணர்வு கிரிப்பு கம்மியாக இருக்கலாம். நீங்கள் அதை வைப் பண்ணிடலாம், ஒரு டவல் வச்சு எடுத்துடலாம். எளிமையான முறை அதுதான். அதே மாதிரி சில பெண்களுக்கு உச்சகட்டம் அடையும் போது ஏராளமாக 1/2 லிட்டரு 1 லிட்டருன்னு திரவம் வரும். அது யூரின் இல்லை, அது வந்து ஃபீமேல் எஜாக்குலேஷன். ஏன்னா 2யும் செக் பண்ணியிருக்காங்க. 2ம் சிறுநீருக்கான அந்த கிரியாட்டினின் அதெல்லாம் அதில் இருக்காது. அது வேறு விதமான திரவமாக இருக்கும். அதனால் அது ஃபீமேல் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் எஜாக்குலேஷன் உயவு பொருள் அதிகமாக சுரக்கிறதெல்லாம் இயல்பான விஷயந்தான். இது ஒரு நோய் அல்ல. இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை.